வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் நண்டு குழம்பு வைக்கலான்னு நினைக்கிறேன். சிம்பிளாக வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 கரண்டி இந்த கரண்டியில் கொட்டிக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறேன், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், இந்த ஒரு சின்ன பட்டை, இவ்வளோ தான், வேறு எதுவும் போடலை தாளிப்புக்கு. பொரியணும் ஜீரகமும் பெருஞ்சீரகமும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 4 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வாசனை வருது, நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கருக்க வதக்க வேண்டாம், இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ ஒரு 1/2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். இது இறைச்சி மசாலா. சிலர் மீன் மசாலா போடுவாங்க, நான் இறைச்சி மசாலா போடுறேன், அது அவங்க விருப்பம். இது நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கணும், அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ நீ காமிக்கணும், நான் தண்ணி ஊற்றணும்னு சொன்னால. இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், கொஞ்சம் மசாலா வேகட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இறக்கி எடுத்துட்டு கிண்டி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சில சேர்க்க மாட்டாங்க, சில சேர்ப்பாங்க, ஏன்னா நல்லாயிருக்கும், சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நம்ம கூட குறைவாக சேர்த்துக்கலாம். சிலருக்கு நல்லா கிரேவி வேணும்னா மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை சரியாக இருக்குன்னா. இப்போ இது வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பழம் வந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், எல்லாம் ஒன்றா சேர்த்துக்காக கொதிக்கிட்டேன். இந்த நண்டு நான் 3 நண்டு வாங்கியிருந்தேன். அதை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும்
கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு நான் அப்படியே ஊற வச்சுட்டேன். அது கவுச்சி எதுவும் இருந்தால் அடிக்காது, அதுக்காக. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக விடுவோம். மசாலா வெந்துருச்சுங்களா? இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். 3 நண்டு தான், அதுக்குள்ள மசாலா தான் இதில் சேர்த்துருக்கு. இப்போ நண்டுலேருந்து தண்ணி வரும், நம்ம மூடி வைப்போம். இப்போ அதுலேருந்து தண்ணி வந்துடுச்சு. ஆனால் இந்த தண்ணி பத்தாது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு பார்ப்போம். இன்னும் வர தண்ணி தான் வரட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் வச்சு பார்ப்போம். பத்தாது தண்ணி, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புன்ற வாசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நண்டு குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இது 4 இதில் நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். அதோட மல்லித்தூள் டீஸ்பூனில் 2 சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இடைக்க கற்றுட்டு கிளறி விட்டுக்குங்க. நண்டு வேகணும். நமக்கு வந்து நண்டுலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி திக்னஸ் வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட வேணுமா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது ஒரு கொதிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அது ஒரு கொதிக்கணும். தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. நான் இறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், முடிஞ்சு வேலை. சூப்பரான ஒரு நண்டு குழம்பு நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.